ஏன்னு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து அதாவது மைனஸ் dr by dt. dr by dt னா சேஞ்சஸ். ஓகே, அதாவது சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ட். சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ட். சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து ஏன் நெகட்டிவ்ல கொடுத்துருக்கோம்னா அது வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதனால சேஞ்ச் ஆஃப் ரியாக்டன்ட் which is equal to k into concentration of A to the power x, concentration of B to the power y. Okay, so இப்போ இதுதான் வந்து it is a rate law. Okay, so this is rate law. இப்போ next வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். It is actually order of the reaction and it is the sum of the power of concentration or pressure. அதாவது ஏன் ப்ரெஷர்னு கொடுக்குறோம்னா அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து வெதர் லிக்விடா இருக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இதே இது வந்து எல்லா ஒரு ரியாக்ஷன்ல வந்து இப்போ எல்லாமே கேஸா இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரெஷர் டேர்ம்ல தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா order of reaction is nothing but it is the sum of the power of concentration, or pressure. Concentration or pressure, uh, pressure terms. Okay, pressure terms raised in the raised in the exponential raised in the rate law expression. So this is order of reaction. Order may be it may be 0 இருக்கலாம் or 1 இருக்கலாம் or 2 இருக்கலாம். Okay, maybe 0, 1, 2, 3 it may be. Okay, even fraction கூட இருக்கலாம். Negative, even fraction or negative. Fraction or negative. So it determined experimentally. Determination is determined experimentally. இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ இது. ஸோ அதனால வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ இதில் டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். என்னென்ன ஆர்டர் இருக்கு பார்த்தோம் இல்லையா? 0, 1, 2, 3 இதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆர்டர். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்னு நம்ம பார்த்தோம்னா 0, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃப்ராக்ஷனல் அண்ட் நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ 0 ஆர்டர், இப்போ 0 ஆர்டர்னு வச்சுக்கோங்க. 0 ஆர்டர்னா இப்போ A plus Bன்ற ஒரு ரியாக்ஷனை A plus B gives C plus D இப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு இதோட ரேட் நம்ம எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் A to the power X, B to the power Y. இது வந்து ரியாக்டண்ட்டை மட்டும்தான் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்டர் வந்து இது கால்குலேட் பண்ணுவாங்கன்னா X plus Y, அதுதான் வந்து இட்ஸ் ஆர்டர். ஓகே, இப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா இப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்போ ரேட்டு is equal to K, either A to the power 0 and B to the power 0. Okay, அதாவது என்னன்னா in 0 order rate is equal to rate constant. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, rate is equal to rate constant. ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. rate is equal to rate constant எப்போனா 0 ஆர்டர்ல. 0 ஆர்டர், this is 0 ஆர்டர். Zero order. இதுல என்ன அப்படின்னா அப்ப rate is equal to rate constant அப்படின்னா rate of reaction will not change with the concentration. அதுதான் அர்த்தம். Okay, rate of reaction will not change with concentration of the reactants. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்லயே நீ பார்த்தனா ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே,
இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன் hydrogen is a gas, chlorine is a gas. இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபெமிலியர் இல்லையா? ஸோ 2HCl இது வந்து ஒரு ரியாக்ஷன். இதுக்கு இப்போ ரேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ரேட்? ஜீரோ ஆர்டர்னு நமக்கு தெரியும். ஜீரோ ஆர்டர்னு எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். K into hydrogen, concentration of hydrogen to the power 0, concentration of chlorine to the power 0. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள். இப்போ ஜீரோ ஆர்டர்ல வந்து ரொம்ப ரியாக்ஷன் வந்து ரொம்ப இருக்காது. வெரி ஃபியூ ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஒன்லி ஃபியூ ரியாக்ஷன்ஸ் ஆர் ஜீரோ ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் ஜீரோ ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர்னா இப்போ வந்து பவர் வந்து ஜீரோ, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பவர் வந்து ஜீரோ வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா A பிளஸ் பி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல ரேட் வந்து எழுதும்போது எப்படி இருக்கும்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே. இங்க வந்து எய்தர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஒன்னா இருக்கலாம். ஒன்னா இருந்துச்சுன்னா இது வந்து ஜீரோ ஆயிடும். ஓகே, இல்லைன்னா இப்படி இருக்கலாம். ஏ டு த பவர் வந்து ஜீரோ, பி டு த பவர் ஒன்னா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து என்ன பண்ணுன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் கே டு த பவர் கே இன்டு ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயா இருக்கும், இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஆ இருக்கும். எதர் இதோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லைன்னா அதோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா N2O5 on heating gets இது வந்து ஒரு ரியாக்ஷன் 2NO2 plus half O2. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன். இப்போ இதுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதணும்? ரியாக்டன்ஸ்க்கு மட்டும்தான் எழுதணும் இல்லையா? ஸோ கே டு த பவர் N2O5. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆர்டர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் டிகே. இப்போ ரேடியோ ஆக்டிவ்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் எமிட்ஸ் தி ரேஸ் எமிட்ஸ் ரேஸ் வந்து எமிட் பண்றதுனால ஸோ அதனுடைய சைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் டிகே எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் வரும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் CH3 C இது வந்து எஸ்டர் இல்லையா? எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் mixed with water becomes CH3 COOH plus 2,2.5 OH. ஸோ இப்போ இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு CH3 COO C2H4. ஸோ இப்போ இதுதான் இட் இஸ் ரேட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர்.
இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ ஏ பிளஸ் பி இப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்ததுன்னா சி பிளஸ் இது வந்து ஒரு ரியாக்ஷன். இதுல செகண்ட் ஆர்டர் அப்படின்னா ரேட் வந்து எப்படி எழுதணும்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் கே கான்சன்ட்ரேஷன் டு த பவர் 2 ஆர் கான்சன்ட்ரேஷன் டு த பவர் 0 இருக்கலாம். இல்லைன்னா கே இன்டு கான்சன்ட்ரேஷன் டு த பவர் ஏ 0வா இருந்து பி வந்து 2வா இருக்கலாம். அப்படி இல்லாம இப்படியும் இருக்கலாம். கே ஏ டு த பவர் 1 அண்ட் பி டு த பவர் 1 இப்படி இருக்கலாம். எப்படினாலும் ஆட் பண்ணும்போது ஸோ வில் கெட் 2 இல்லையா. ஸோ இது வந்து இப்போ கே வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து இது அப்படின்னா நீங்க டேஷ் அதாவது என்னன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு directly proportional to the concentration of the reactant square. So இதுதான் வந்து it is a second order. Okay, second order இதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கே இன்டு கான்சன்ட்ரேஷன் பவர் NO ஸ்கொயர். இங்க கோஎஃபிஷியன்ட் வேற இருக்கு, ஆர்டர் வந்து வேற. எப்பயுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல் இல்லையா. ஸோ அப்போ இங்க வந்து இது வந்து ஈக்குவலா இல்லை. ஸோ இப்போ கே NO டு த பவர் 2. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர்ல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் கொடுத்தோம் இல்லையா. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆனா இதே வந்து இப்போ இது ரெண்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ CH3 COOH பிளஸ் C2H5 OH. ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து எஸ்டர் கிடைக்கும். CH3 COO C2H5 plus water. இதுதான் வந்து இட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். இப்போ இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் ஆகும். Concentration of CH3 COOH, then concentration of CH3 CH2OH. Okay, இது வந்து செகண்ட் ஆர்டர் ஆகும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் ஃபர்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் வந்து செகண்ட் ஆர்டர். ஓகே. Second order பார்த்தோம், third order, second order. Okay, so next வந்து it is a third order. So இப்போ third order, the third orderல எப்படி இருக்கும்னா rate is equal to K into A வந்து 3 இருக்கலாம், B வந்து 0 இருக்கலாம். இதுல எப்படி வேணா இருக்கலாம். Okay, இல்லைன்னா K dash A வந்து 2 இருந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வந்து 1 இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா A வந்து 1 இருக்கலாம், B வந்து 2 இருக்கலாம். ஓகே, அப்படியும் இல்லை அப்படின்னா இப்படியே இருக்கலாம். A வந்து 0 இருக்கலாம், B வந்து 3 இருக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் அ தேர்ட் ஆர்டர். ஓகே, இது வந்து தேர்ட் ஆர்டர். அதாவது இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இது தேர்ட் ஆர்டர் கான்சன்ட்ரேஷன். இதை நமக்கு ஆட் பண்ணும்போது நம்ம இப்படி கொடுக்கணும். ஓகேயா. ஸோ இது வந்து தேர்ட் ஆர்டர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2NO plus O2 is 2NO2. இது வந்து இதுக்கு வந்து இப்போ ரேட் எழுதும். இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து தேர்ட் ஆர்டர். தேர்ட் ஆர்டர்னு எப்படின்னா NO
to the power 2, then oxygen to the power 1. Okay, இது வந்து எக்ஸாம்பிள். இது வந்து தேர்ட் ஆர்டர். இப்போ ஃப்ராக்ஷனல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃப்ராக்ஷனல் ஆர்டரையும் பார்க்கலாம். ஃப்ராக்ஷனல்னா பவர் ஆட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் ஃப்ராக்ஷனல் ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CHO. ஓகே, எத்தனை இப்போ இது வந்து எப்படி பிரேக் ஆகுது அப்படின்னா CH4 + CO பிரேக் ஆகும். இப்போ இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னா CH3 concentration of CH3 CHO to the power 3/2. ஸோ இப்போ 3/2 எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்க முடியாது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, ப்ரூவன் வேல்யூ. ஸோ அதனால இது வந்து ஃப்ராக்ஷனல்ல வரும். இது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். CH Cl3, it's chloroform, then Cl2 gives CCl4 plus HCl. ஸோ இப்போ இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K into the concentration of CHCl3 then the concentration of chlorine to the power half. Okay, ஸோ இப்போ இது வந்து it is a fractional order. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதோட யூனிட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதோட யூனிட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த யூனிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த யூனிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிக் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக் ரேட் கான்ஸ்டன்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரியாக்ஷன். இப்போ இதுக்கு வந்து ரேட் நம்ம ஜென்ரலா வந்து நம்ம ரேட் எழுதணும்னா K into concentration to the power X to the power Y எழுதுவோம். ஓகேயா? ஸோ இப்போ Kங்கிறது வந்து இட்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஸ்பெசிஃபிக் இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். பட் இப்போ ஸ்பெசிஃபிக் ரேட் கான்ஸ்டன்ட்னு specific rate constant is nothing but concentration of each reactant is 1 mole per liter இருந்துச்சுன்னா அது வந்து it's a specific rate constant. Okay, if concentration of each reactant is 1 mole per liter, the rate constant is it's a specific rate constant. It's called specific rate constant. அதாவது என்னன்னா ரேட் அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இப்போ K வேல்யூ இப்போ இருக்கு இல்லையா? இப்போ ஒரு இண்டிபெண்ட் இப்போ ரியாக்டன்ட் சப்போஸ் வந்து இப்போ ரியாக்டன்ட் வந்து இட்ஸ் சப்போஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஜீரோ ஆர்டர்ல இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான் இல்லையா? ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும், இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். இது வந்து நமக்கு தெரியும். இப்போ வேல்யூ ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இப்போ லார்ஜ் வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட் இட் இம்ப்ளைஸ் மீன்ஸ் ஃபாஸ்டர் ரியாக்ஷன். ஓகே,
இது வந்து ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். இது வந்து அதாவது என்னன்னா K rate constant which increases with um, rate, okay, which increases rate constant which increases with அதாவது directly proportional to rate. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட் பார்க்கலாம். யூனிட் வந்து எப்படி டிரைவ் பண்ணலாம், அந்த யூனிட்லேருந்து தான் வந்து நீங்கள் வந்து எந்த ஏன்னா ஏன்னா நமக்கு தெரியாது அந்த பவர் வச்சு நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் வேற ஆர்டர் வேற. ஸோ இப்போ அதனால அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ யூனிட் வந்து யூனிட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம். யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் இருந்தால் தான் என்ன ஆர்டர்னு நமக்கு வந்து தெரியும். ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ ஃபார் ஜென்ரல் ரியாக்ஷன், இப்போ இது ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோங்க, பி, இது வந்து ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன். இதுக்கு வந்து ரேட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ரேட் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் டு த பவர் எக்ஸ், கான்சன்ட்ரேஷன் டு த பவர் பி, பி டு த பவர் ஒய். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இந்த ஆர்டரை வந்து நம்ம என்னங்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கே வந்து இதில் இது வந்து இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் இல்லையா. இது வந்து நம்ம இப்போ வந்து கேயோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம், ரேட் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் எக்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டு த பவர் ஒய்ன்னு எழுதலாம். ஓகே, எழுதலாமா? டு யூ ஃபாலோ மீ? நேத்ரா, புரியுதா? ஸோ இட்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ எஸ் இப்போ இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் எழுதணும்னா ரேட்டுன்னு என்ன ஆக்சுவலாக இது வந்து இட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் பை டைம். அந்த டயத்தில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது. இப்போ ரேட் இன்டு 1 பை கான்சன்ட்ரேஷன், இந்த இதுக்கு எழுதுறோம். ஓகே, இந்த கான்சன்ட்ரேஷன் பை டைம்ங்கிறது வந்து ரேட்டு. இப்போ இதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதுறோம்னு கொடுக்குறோம். ஓகே, கான்சன்ட்ரேஷன் டு த பவர் என்னு கொடுத்துக்கலாம். ஏன்னு தான், ஏன்னா இதோட ஆர்டர் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம என்னன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 1 மைனஸ் என் பை டைம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து இதுலேருந்து நம்ம வந்து என்னென்ன ஆர்டருக்கு என்னென்ன இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து என்ன ஆர்டருக்கு என்ன யூனிட்டுங்கிறது வந்து ஸோ வி கேன் ஈஸிலி டிரைவ். ஸோ இப்போ டேக்கிங் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்ன, SI unit of concentration which is equal to mole per liter. Yeah, mole per liter. அதே மாதிரி இப்போ டைமுக்கு வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் வந்து என்ன, செகண்ட்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், யூனிட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து வி கேன் டிரைவ். இப்போ ஜீரோ ஆர்டர்னு எடுத்துக்கோம். இப்போ ஜீரோ ஆர்டருக்கு எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், ஜீரோ ஆர்டருக்கு வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் வந்து இட் இஸ் அ மோல் per liter per second into 1 by mole per liter to the power 0 which is equal to unit power to the 0 வந்து 1 இல்லையா. ஸோ இப்போ இது வந்து இந்த இது வந்து 1 ஆயிரும். ஸோ அப்போ வந்து 0 ஆர்டருக்கு என்ன வரும் அப்படின்னா இட்ஸ் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஓகே, டைரக்டாக இங்கே அப்ளை பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும், மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ இது அப்படி இந்த யூனிட் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக தெரியணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேயா.
K is equal to mole liter minus 1 seconds minus 1. So this is 0 order. Okay. இப்போ first order. இப்போ first order n is equal to 1. Yeah, so n is equal to 1. இப்போ n is equal to 1 வந்து நம்ம substitute பண்ணணும். n is equal to 1ங்கிறத வந்து substitute பண்ணோம்னா, so we will get um, k is equal to mole per liter per second into 1 by mole per liter to the power 1, which is equal to இது ரெண்டு cancel ஆயிடும். ரெண்டு cancel ஆயிடுச்சுன்னா so 1 by S or S naught to the power minus 1. So இதுதான் வந்து first order ஓட unit. So அப்போ K is equal to S to the power 1. So this is first order. Okay. இது வந்து first order. இப்போ second orderக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஸோ இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எல்லாமே வந்து செகண்ட் ஆர்டர். இப்போ செகண்ட் ஆர்டருக்கு வந்து n is equal to 2 இருக்கும். ஸோ இப்போ k is equal to mole per liter per second into 1 by mole per liter to the power 2, which is equal to mole per liter per second. Okay. மோல் பர் லிட்டர் கிடையாது. இங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் ஜீரோவுக்கும் செகண்ட் ஆர்டருக்குன்னா மோல் லிட்டர் தான் வரும். ஓகே, ஏன்னா இது ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம், இது ஒன்று கேன்சல் ஆயிடும். இப்போ 1 by மோல் பை லிட்டர்னா இப்படி தான் வரும், மோல் லிட்டர் செகண்ட் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இல்லைன்னா இது இப்படி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோல் ஆக்சுவலாக இது வந்து 1. ஓகே, 1 லிட்டர் is okay, so this is the second order. இப்போ third order நம்ம பார்த்தோம் அப்படின்னா third order will be n is equal to 3. So k is equal to mole liter minus 1 by second into 1 by mole liter minus 1 to the power 3, which is equal to mole minus 2 L to S to the power minus 1. So, இது வந்து it is a third order. Okay, so this is third order reaction. இது வந்து இதுதான். So, இப்படிதான் வந்து நம்ம வந்து யூனிட்டை வச்சு தான் என்ன ரேட் என்ன இது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, rate constant actually it is different for different order of reaction. எல்லாத்துக்கும் வந்து சேமா இருக்காது. rate constant னா k. Okay, so k, the value of k, the rate constant, which is k, is different for different order of reaction. Okay, understood? புரியுதாப்பா? Next it is molecularity of a reaction. Molecularity of a reaction is the number of reacting species. Species, it may be an atoms or ions or molecules. Okay, the number of reacting species taking part in an elementary reaction, which must collide simultaneously. Okay, in order to bring about a chemical reaction is called its molecularity of a reaction. Okay, அதாவது elementary reaction அப்படின்னா just one stepல நடக்கிற reaction வந்து elementary reaction.
இப்போ அந்த எலிமெண்டரி ரியாக்ஷன் வந்து எலிமெண்டரி ரியாக்ஷன் elementary reaction and elementary reaction, the reaction takes place in one step. Okay, reactions takes place in one step. அதுதான் வந்து elementary reaction. So for example, இப்போ NH4NO2 அதாவது ammonium nitrite heating, it gives N2 gas plus 2H2. This is also. இது வந்து ஒரு ஸ்டெப்ல தான் நடக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்ல நடக்கிறதுனால இது வந்து எலிமெண்டரி ரியாக்ஷன். இப்போ மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா, the number of reacting species taking part in the elementary reaction, which must collide simultaneously in order to bring about a chemical reaction is called molecularity of reaction. அதாவது இந்த molecularity of reaction வந்து நடக்கிறது வந்து elementary reactionல நடக்கும். ஸோ elementary reactionல இருக்கிற அந்த species வந்து they must collide simultaneously. ஒரே நேரத்துல வந்து collide பண்ணணும். எதுக்காகனா to bring down a chemical reaction. Okay, அதுதான் வந்து it is a molecularity of a reaction. Okay, so the number of species species, it may be an atoms or ions or molecules. இது வேணா இருக்கும். Okay, species taking part in an elementary reaction which must collide simultaneously. Simultaneously in order to bring about a chemical change. Chemical reaction is called, it's a molecularity of a reaction. Okay, இப்போ இந்த molecularity of a reaction நம்ம பேசும்போது, ஸோ இப்போ இதுல வந்து ஒன் ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த ரியாக்டன்ட் வந்து இப்போ ஒன் ரியாக்டன்ட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த எலிமெண்டரி ரியாக்ஷன்ல நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல வந்து ஒன் ரியாக்டன்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒன் ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அது வந்து யூனிமாலிகுலர். ஒன் ரியாக்டன்ட் இஸ் இன்வால்வ். Involved, reaction is unimolecular. Okay, so it's unimolecular. இப்போ நம்ம இதே எக்ஸாம்பிளே நம்ம கூட கொடுத்துக்கலாம். NH4N2, ஏன்னா இது ஒரே ஒரு இதுதான் இருக்கு. NH4NO2 on heating it gives N2 and water. ஸோ இது வந்து ஒரே ரியாக்டன்ட் தான் இருக்கு. இப்போ ரெண்டு ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா, if reaction involves, okay, if reaction involves simultaneous collision between two species, the reactions are called, it's a bimolecular. Okay, if reaction involves simultaneous collision, then it is bimolecular. It is bimolecular. Okay, but for example, if 2HI gives H2 and I2. இப்போ இங்க வந்து 2Hனா இப்போ Hஐயும் ரெண்டும் சேர்ந்து கொலைட் ஆகும். ஓகே, அப்போ இங்க வந்து ரெண்டு ரியாக்டன்ட், அது வந்து ரெண்டு ரியாக்டன்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இது வந்து பைமாலிகுலர். இது பைமாலிகுலர். இப்போ இதே இது வந்து 3 இருந்தது, reactions involving simultaneous collision between 3 reacting species. If 3 reaction
aqueous involved. It is trimolecular. Is a trimolecular. அதாவது என்னன்னா இப்போ 2NO plus O2 gives 2NO2. இப்போ இது 2வா இது ஒரு 1 ஸோ அப்போ வந்து இது வந்து trimolecular. So இப்போ molecular reaction வந்து cannot be zero fraction or more than 3 வந்து இருக்காது. இது மூணு தான் வந்து mostly வந்து இருக்கும். Okay. Molecularity of a reaction cannot be zero fractional or more than 3. Okay, so this is molecularity of a reaction. இதே இது வந்து elementary reaction unimolecular. Okay, இந்த molecularity unimolecular நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து it is a elementary reaction. So இப்போ இந்த ரெண்டு டைப்பை விட இன்னொரு டைப் இருக்கு complex reactions. So, complex reactions. இப்போ complex reactions என்னன்னா which proceeds through more than one steps இருந்துச்சுன்னா okay, if the reaction proceeds through more than one steps are termed as it's a complex reaction. And அதாவது இந்த டீடைல்டா அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வேரியஸ் ஸ்டெப்ஸை நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ரியாக்ஷன்ல நடக்கிற மெக்கானிசம்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 4HBr, okay, 4HBr the oxygen it gives, நம்ம சிம்பிளா வந்து நம்ம ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருவோம். பட் இது வந்து ஒரே ஸ்டெப்ல நடக்காது, 3 ஸ்டெப்ல நடக்கும். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இப்போ என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா ஸ்டெப் 1ல வந்து என்ன நடக்கும், ஸ்டெப் 1ல வந்து என்ன நடக்கும்னா இந்த ஒரு HBr இட் கொலைட் வித் ஆக்சிஜன். இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, ஸ்லோ ரியாக்ஷன். HOBr வந்து நமக்கு கிடைக்கும். HOOBr இது ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் 2ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த HOOBr இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இது வந்து அகெயின் இட் வில் ரியாக்ட் வித் HBr. ஸோ இப்போ இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன் ஆகும், ஃபாஸ்ட். ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 2HOBr கிடைக்கும். ஓகே, ஸ்டெப் 3ல என்ன நடக்கும்னா இந்த HOBr இருக்கு இல்லையா, அந்த HOBr அகெயின் இட் வில் ரியாக்ட் வித் ஒன் மோர் மாலிகூல் ஆஃப் HBr. So இப்போ இதுவுமே வந்து it is a fast reaction. So you get H2 and Br2. Okay, so இதை வந்து இப்போ நம்ம வந்து இதை மூணையும் வந்து ஆட் பண்ணணும். இதை மூணையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண எப்படி கேன்சல் பண்ண முடியுமோ, ஸோ இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை, இது எல்லாமே 2 இருந்தால் தான் வந்து கேன்சல் ஆகும். ஸோ இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இப்போ இந்த HOBr இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து 2ஆல் ஏன் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா இங்கே 2 இருக்கு, அதனால இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா HBr plus O2 இப்போ இங்க ஒரு HBr இருக்கா, இங்க ஒரு HBr, இங்க 2 HBr இருக்கு. ஸோ இப்போ வந்து 4HBr plus O2 gives 2H2O plus
into Br2. So இதுதான் ஃபைனல் ரியாக்ஷன் நமக்கு ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அ கிவன் ரியாக்ஷன் ஆர் ரிட்டன் பேர்ஸ்ட் ஆன் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம எழுதிருக்கோம்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ். ஓகே. எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் வச்சு தான் நம்ம இந்த ரியாக்ஷன் எழுத கொடுக்க முடியும். ஆல் தி அபவ் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் அட் டிஃப்ரெண்ட் ரேட். ரேட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்லோவா இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வந்து இதுல வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் மெக்கானிசம் வந்து இஸ் ஸ்லோ. இப்போ இதுல வந்து இது ஸ்லோ, இது ஃபாஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இந்த ஸ்லோ ஸ்டெப் ரியாக்ஷனை தான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இதுதான் வந்து இட் இஸ் அ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த எந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கோ அந்த ஸ்டெப்ல தான் வந்து அதோட ரேட்டை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அந்த ரேட்லாம் வந்து ஆக்சுவலா இட் இஸ் தி ரிட்டர்ன் ஃபார் ஸ்லோ. நம்ம ரேட்லான்னு கொடுக்குறோம் இல்லையா? அது வந்து ஆக்சுவலா ஸ்லோ ஸ்டெப்புக்குரிய ரியாக்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அதாவது ரேட்லா இஸ் ரிட்டர்ன் ஃபார் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். ஓகே. அதாவது என்னன்னா rate is equal to K into HBr. Okay. Actually, this reaction is first order with respect to both HBr and O2. இது வந்து first order reaction actually. Reaction is this is first order with respect to both HBr and O2. Okay. Understood?